அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அதில் என்ன பேசுறாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி நமக்கு துரோகம் செஞ்சிருச்சு, முதுகுல குத்தன காங்கிரஸ் கட்சியோட இனிமேட்டு ஒரு காலத்துலையும் கூட்டணி வைக்கக்கூடாது, பதவிக்காக சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட எம்பி திரு மாணிக் தாகூர் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் முதலமைச்சராகவே கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் விரும்பினாரு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையே திமுக இப்பதான் கண்டுபிடிக்குது. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிற மாதிரி. அதோட கூடுதலாக ஒரு தகவலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. என்னன்னா, இந்தியாவில் தொடர்ச்சியா பிஜேபி ஏன் ஜெயிக்குது அப்படிங்கிறது காரணம் நான் மோடி அமித்ஷா நினைச்சேன், இப்பதான் தெரியுது காங்கிரஸ்ன்னு அப்படிங்கிறாரு. அதையும் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசமான ஆட்சியை நிகழ்த்துறது, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல, இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கல, வந்தா நாட்டை பலப்படுத்துவோம், இலங்கை ராணுவத்திலிருந்து இந்திய மன்னரை பாதுகாப்போம், தமிழ் மன்னரை பாதுகாப்போம்னு தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இந்தியாவை வல்லரசு நாடாக மாத்திடுவோம்னு சொன்னாங்க. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சொன்னாங்க. சுவிஸ் வங்கியில் கருப்பு பணத்தை மீட் பண்ணாங்க. எல்லாமே சொன்னாங்க. ஆனா எதுவுமே இல்லை. ஒரு மோசமான ஆட்சின்னு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அது ஒரு பாசிச ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க, அடக்குமுறை ஒடுக்குமுறை சொல்றாங்க. ஆனா அவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்து கூட 3வது முறையாக பிஜேபி ஜெயிச்சது. காரணம் என்னன்னா, வலுவிழந்த, தலைமைத்துவம் இல்லாத, எந்த கொள்கை பின்னணியும் இல்லாத, வெறும் குடும்பத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. எல்லாருமே லீடர்ஸ், யாருமே சோல்ஜர்ஸ் கிடையாது, யாருமே கேடர்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த கட்சி வலுவிழம் போச்சு அப்படிங்கிற விமர்சனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் அதையே கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க இருக்கிற வரைக்கும் காங்கிரஸுடைய தோல்விக்கு அவங்க தான் காரணங்கிறது அவருக்கு தெரியல. போன பிறகுதான் அவர் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காரு. பொறுமையா யோசிச்சு எதனால காங்கிரஸ் பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தையை உதயநிதி ஸ்டாலின் பதிவு பண்றாரு, களத்தில் இல்லாத காங்கிரஸ். இந்த வார்த்தையை மதுரையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் சொல்லும்போது திமுக பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. எப்படி போய் நீங்க அவர் அப்படி வார்த்தையை பதிவு பண்ணிடக்கூடாது, தளபதி மன்னிப்பு கேள் அப்படிலாம் சொல்லி பல பேர் சொன்னாங்க. அவர் சொன்னது போது அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், தளபதி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதாவது ஐயா முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தூர் சொல்லுவார், கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது, காங்கிரஸ் இனி தமிழ்நாட்டில் வெல்லாது அப்படின்னு. அதுபோல கருவேல மரத்துக்கு கூட கிளைகள் உண்டு, இந்த காங்கிரஸுங்கிற கட்சிக்கு கிளைகளே கிடையாது. அப்படி செத்துப்போன கட்சிக்கு உயிர் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போலவே தோல்ல சவாரி பண்ணாங்க. அப்படின்னு நீங்க தோல்ல சவாரி பண்ணாங்கன்னா நீங்க குனிய போய் தானே அவங்க குதிரை ஏறினாங்க, நீங்க எது குனிஞ்சிங்க? குனிஞ்சதுனால ஈஸியா போச்சு அவங்களுக்கு, வாய்ப்பு கிடைச்சோன்னு ஏறிட்டாங்க. இப்ப அப்படி அதுக்கான வாய்ப்பை காங்கிரஸ் கொடுத்தது யாரு? தொடர்ச்சியா திமுக. 2009 காங்கிரஸால திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படுது. இதுல ஈழத்து விவகாரத்துல காங்கிரஸ் 2G விவகாரத்தை மேலத்துக்கு வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஈழ விவகாரத்தை தீவிரப்படுத்தினீங்கன்னா நாங்க கைது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அமைச்சரவையில் பங்கு தர மாட்டேன்றாங்க. இந்த நெருக்கடிகளான திமுக மௌனம் சாதித்து ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்து அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளுடைய குற்றச்சாட்டு. ஒரு போலியான உண்ணாவிரத நாடகத்தை கலைஞர் கருணாநிதி இருந்தாரு, அவரை மதித்து அவரை தலைவராக கொண்டாடியவர்கள் கூட அவரை தூக்கி எரிஞ்சிட்டு வந்த காரணமே காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் திட்டமிட்டு இந்த போரை நடத்தியது. அந்த ஒட்டுமொத்த பழியும் திமுகவும் அதில் உடனே நினைச்சு பழிபாவத்துக்கு மொத்தமாக 2 சேர்ந்து ஆளானாங்க. அப்போ வெளியே வந்திருந்தா திமுகவுக்கு பன்மடங்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். சரி, 2013 பாலச்சந்தருடைய புகைப்படம் வெளிவருது, இசைப்பிரியாவுடைய அந்த காட்சிகள் வெளிவருது, தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்டு திமுக கூட்டிலிருந்து வெளியே வருது. காங்கிரஸ் ஈழத்து விவகாரத்தை துரோகம் பண்ணிடுச்சு. எப்போ? ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு லேட்டா நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தனித்தனியாக சந்திக்கிறாங்க. காங்கிரஸ் படுதோல்வி அடையுது, திமுகவும் படுதோல்வி அடையுது. திருப்பி 2014 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் இணைகிறாங்க. அதோட விட்டுருந்தா 2013 காங்கிரஸ் திமுக விட்டுருந்தா காங்கிரஸ்ங்கிற கட்சி தமிழ்நாட்டை தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு கிடையாது, பாஜக கூட காங்கிரஸ் போகாது. அப்போ தடம் தெரியாமல் அழிக்கப்பட்ட கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுத்து 2014 சட்டமன்ற தேர்தலில் உயிர் கொடுக்குறாங்க. ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ காங்கிரஸ் ஜெயிக்குது. திருப்பி 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உயிர் கொடுத்து 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்படி செத்துப்போன காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து தமிழ்நாட்டில் தூக்கி வச்சு இந்தியா முழுக்க இந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிற இந்த கூட்டணியை உருவாக்குனது யாருன்னா மெயின் ரோல் திமுக இருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ஆமாம். அதே போல் அங்கே மம்தா பானர்ஜியை கொண்டு அழைச்சி பேசுறது,
பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது, இங்கிருந்து போய் காங்கிரஸுக்கு வந்து கர்நாடகா ஓட்டுக்கிறது. காங்கிரஸ்காரன் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்துக்கு செருப்பு மாலை போட்டான். அவருடைய புகைப்படத்தை வச்சு மாலையை போட்டு ஒப்பாரி வச்சு அழுற மாதிரி, அதாவது அவர் மரணம் அடைஞ்சிட்டா இருக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சு அழுதான். அவங்க கண்டுக்கவே இல்லை. இங்க மீன் போட்டவனை கைது பண்ண திமுக அரசு, சோசியல் மீடியாவில் எழுதினவனை கைது பண்ண திமுக அரசு என்ன பண்ணுச்சு? அங்கெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கடந்து போனாங்க. அவ்வளவு மோசமாக பண்ண பிறகு திருப்பியும் போய் காங்கிரஸுக்கு அங்கே ஓட்டு கேட்டு காங்கிரஸ் தேர்தல் பரப்புரை மேடைகளில் கைகோத்து நின்னாங்க. காவிரியில் தண்ணி தர மாட்டேன்றான், மேகதாதுல அணை கட்டுவன்றான், ஒக்கணைகள் எங்களுக்குன்னு சொல்கிறான். இவ்வளவு பண்ணியும் அங்கே இருக்கிற கர்நாடக காங்கிரஸுக்கு திமுக தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க, ஆதரவு நின்னாங்க. இவ்வளோ அவமானப்படுத்தினாங்களா? அப்பவும் நீங்கள் வந்து உங்களுக்கு உணரலை. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடக்குது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி மாணிக்க தாக்கூர், ஜோதிமணி, சுதா எல்லாரும் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்றாங்க. தாவேகாவுக்கு தயாரா இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தூது விட்டு போறாங்க. ஆமா, இனி தாவேகா தான் வளர போது, தாவேகா தான் ஒரே இது அப்படின்லாம் பேசுறாங்க. அப்போது கூட திமுகவுக்கு சொரணம் வரல, சூடு வரல, காங்கிரஸ் விட்டு வெளியே வரணும்னு. அதெல்லாம் விடுங்க, ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரைக்கு வராருங்க. தேர்தல் பரப்புரைக்கு வந்தவர் ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மேடையில் ஏறாம தனியா மேடை போட்டு பேசிட்டு போறாரு. நம்ம செல்வ பிறந்தகை கூட வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்கு, இவர் ஒன்று சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? தனியாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ ஒரு கட்சி கூட்டணி கட்சியின் தலைவருடைய பிரச்சார மேடையை தவிர்க்கிறாங்கன்னா அப்பவே தெரிஞ்சிருச்சு களத்தில் காங்கிரஸ் ஓட்டு போடாதுன்னு. காங்கிரஸ்காரன் ஒருத்தன் கூட திமுகவுக்கு ஓட்டு போடல. இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு. இதை விட பெரிய ஒன்று தெரியுமில்ல, காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போடாமல் இல்லை, கம்யூனிஸ்டுகள் யாருமே திமுக ஓட்டு போடல. இவங்களுமா? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, திமுகவோட குடும்பத்தார் யாருமே திமுக ஓட்டு போடல. இதை உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. அவரே மேடையில் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கட்சி கூட்டத்துக்கு இனி எல்லாரும் வாங்க, முதல்ல உங்க குடும்பத்தை கூட்டுவாங்க, உங்க குடும்பத்தை அரசியல் படுத்துங்க, இளைய தலைமுறை அரசியல் படுத்துங்க, உங்க அப்படி அதை அழுத்தி எழுதி சொல்றாரு. ஏன்னா திமுக ஒரு அனலைஸ் பண்றாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அனலைஸ் பண்றாங்க. நாம மட்டும் தான் குடும்பமா இருக்கிறோம், அவங்க குடும்பத்தையே காணமே அப்படின்னு. அது ஒண்ணு. திமுக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கும்போது, திமுக குடும்பத்தை சார்ந்த பெண்கள், திமுக குடும்ப நபர்கள் வாக்களிக்கல. மதுரையினுடைய முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். என்னன்னா, நம்ம கட்சிக்காரங்க குடும்பத்திலே வந்து விஜய் படத்தை வந்து டிபியா வச்சிருக்காங்க, இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது, அது நீங்க மாற்றணும் அப்படின்னாப்ல. ஏன் இது நடந்துச்சு? இப்போ நீங்க வந்து குடும்பத்தை கூட்டுவாங்க, குடும்பத்தை அரசியல் படுத்துக்கின்ற அப்படின்றாங்க. திமுக குடும்பம் அரசியல் படுத்தப்படலங்கள்லாம் தாண்டி ஏன் அவங்க வந்து திமுக ஆளுங்கட்சியை திரும்பி வரப்போது நம்புறாங்க, 200+ சொல்றாங்க. அப்ப திமுகவுக்கு வாக்களித்த திமுக குடும்பமே ஆளுங்கட்சியா இருந்தும் அது மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாவேக ஓட்டு போட்டாங்க. இந்த கேள்வியில தான் திமுகவோட தோல்வி அடங்கியிருக்கு. காங்கிரஸுடைய காரணம் ஒன்று, கம்யூனிஸ்ட் ஓட்டு போடல, கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்கல. இதெல்லாத்தையும் தாண்டி திமுக தோல்விக்கான மிக முக்கியமான காரணம், திமுக குடும்பம் ஏன் திமுக ஓட்டு போடலைன்னா, இப்போ திமுக காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க போய் ஏதோ ஒரு வேலைக்காக, இல்லை ஒரு கல்விக்காக, இல்லை ஒரு மருத்துவத்துக்காக ஒரு சிபாரிசுக்கு போறாங்க. ஒரு உதவி எல்லா வந்து சிபாரிசுன்னு கேட்பாங்க இல்லையா? நியாயமான சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன், நியாயமான ரெக்கமெண்டேஷன் போறாங்க. அதுக்கு நாங்கள் செய்யணும், அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அலட்சியப்படுத்தியது. அதிமுகவிலிருந்து இல்லை எதிர்கட்சிகள் யாராவது வந்தா சரி அவன் நம்மளை கேள்வி கட்டுறானோ, நம்மளுடைய ஓட்டை கண்டுபிடிச்சிருவானோன்னு எதிர்கட்சிகளுக்கு, அதாவது அதிமுக பாஜக போன்ற எதிர்கட்சிகளுக்கு பயந்து அவர்களுக்கு கான்ட்ராக்டோ இல்லை கமிஷனோ இல்லை வேலை வாய்ப்போ இல்லை சீட்டோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த திமுகவுடைய அமைச்சர்கள், திமுக பொறுப்பாளர்கள் கட்சிக்காரனுக்கு எதுவுமே செய்யல. இன்னொன்று, திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக மாவட்ட செயலரே வந்து கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. எப்போ அதெல்லாம் வாழப்பாடி போய் ராமூர்த்தி காலகட்டம், அதெல்லாம் வந்து அன்பழகன் இருக்கிற காலகட்டத்தில். இன்னைக்கு திமுக மாவட்ட செயலருக்கு இந்த தடவை மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. மாவட்ட செயலர் தூக்கி அடிச்சாங்க, மாவட்ட செயலருக்கு மதிப்பு கிடையாது, யாருமே எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு தலைமையின் கீழே, குறிப்பாக சபரீசனுடைய கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமான எல்லாமே வந்துருச்சு. பெண் டீமோட அப்போ சபரீசன் பெண் டீமோ என்ன டீமோ பேனாட்டி பேனல் அலிரப்ப டீமோ ஒரே டீம் சபரீசனுடைய கட்டுப்பாட்டில் வருது. அப்போ சபரீசனுடைய கட்டுப்பாட்டில் போகும்போது எதுவாக இருந்தாலும் வேட்பாளர் இதா சபரீசன், கான்ட்ராக்டா சபரீசன், ஆற்று மண்டலா சபரீசன், கனிம வளமா சபரீசன், மீடியாவா சபரீசன், எல்லாமே ஒருத்தருடைய கட்டுப்பாட்டை பிரிச்சு மாப்பிள சார்னு எல்லாரும் அவருக்கு கும்பல். கலைஞர் இருந்தாரு சரி, ஸ்டாலின் ஒரு மகன், அவருக்கு நாங்கள் இது பண்ணலாம், எதுக்கு உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி பல பேர்கிட்ட உருவாக்குது.
யார் எம்எல்ஏவாக இருக்கணும், யார் மாவட்ட செயலராக இருக்கணும், எல்லாத்தையும் அவர் முடிவு பண்ணுற இடத்துக்கு வரும்போது எதுவுமே திமுகவுடைய கடைநிலை தொண்டனுக்கு போய் சேரல. அப்போ அதில் திமுககாரன் விரக்திக்கு தள்ளப்படுறான். 5 வருஷம் ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் இல்லாமல் 5 வருஷம் ஆட்சிக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம், நம்ம தான் கொண்டு வந்தோம். ஆனால் நம்மளால எதுவுமே சம்பாதிக்க முடியல, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு குடும்பம் சம்பாதிச்சுட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவன் விரக்திக்கு தள்ளப்படுறான். திருப்பி இது தொடரும். அப்போ இவங்களுக்கு ஒரு பாடத்தை போகட்டும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவங்களே போடலை. ஆமாம், இது வந்து என்ன செஞ்சாங்க, ஒரே அராஜகம் தான், குடும்ப ஆட்சி தான், அராஜகம் தான், மாற்றி போடு அப்படின்னு போட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அது ஒரு ரோல், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமாலேயே அது வந்து திமுக தோத்து போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. திமுக தோத்தது காரணம் திமுக. இன்னொன்று சொன்னீங்க, மாணிக்க தாகூர் வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக கூடன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் நினைச்சாரு அப்படின்னு. அப்போ விஜய் முதலமைச்சராக கூடன்னு உதயநிதி ஸ்டாலின் நினைச்சாரு. விஜய் முதலமைச்சராகணும் மாணிக்க தாகூர் நினைச்சாரா? இவர் ஆகக்கூடாது, எதிர்கட்சி ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முதலமைச்சர் ஆகட்டும், அப்படின்னா நம்ம திமுக நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணது திமுகவா டிவிகேவா டிஎம்கே தான் பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் நினைப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. அப்படி நினைச்சா எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் வந்துடக்கூடாதுன்னு தான். இப்போ பொதுவாகவே விஜய் வந்து வரமாட்டாருன்னா எல்லாரும் நினைச்சது. அப்போ மாணிக்க தாகூர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய் வந்துடக்கூடாது நினைச்சாருன்னா இவர் வரணும்னு நினைச்சாரா? வரணும்னு நினைச்சு முன்னாடியே வேலை பார்த்தீங்களா? அப்போ உள்ளடி வேலை பார்த்தீங்களா? அப்போ அந்த உள்ளடி வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? துரோகம். நீங்கள் ஒரு கட்சி கூட்டணிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியோட உண்மை நன்மை இருப்பதுக்கு பேர் தான் குறைந்தபட்ச அறம். அது எத்திக்ஸ். ஆமாம், தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பொலிட்டிக்ஸ் எத்திக்ஸுக்கு எதிராகத்தான் காங்கிரஸ் வந்து செயல்பட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து முடத்தங்கு சிச்சுவேஷன்ஷிப், அது ஒரு சிச்சுவேஷன்ஷிப் தான் பாத்துக்குது. எப்படி விசிகா வந்து திமுகவை பயன்படுத்தியதோ அப்படி காங்கிரஸும் சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இப்போ வேற ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக மதுரையில் நேற்று தினம் ஒரு 50 பேர் பேரணி போயிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இது என்ன நடக்குது, இதன் பின்னணியில் என்ன இருக்குது? இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு நீதிபதியுடைய ஸ்டேட்மெண்ட். இந்திய இளைஞர்களெல்லாம் கரப்பாம்பூச்சி போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பதிவு பண்ணுறாரு. உடனடியாக கொந்தளித்த இளைஞர்கள் வந்து சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு போஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடி உருவாக்குறாங்க. உருவாக்கி 24 மணி நேரத்தில் 12 மில்லியன் தாண்டி போகுது ஃபாலோவர்ஸ். ஆமா, 2 நாள் 3 நாள்ல கிட்டத்தட்ட 22 மில்லியன் தாண்டி போயிருது. இப்போ 22 மில்லியன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி. இந்தியாவே ஆளும் கட்சியாக தொடர்ச்சியாக 15 ஆண்டு கால இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை 9.4 மில்லியன் தான் வச்சிருக்காங்க. அதாவது 94 லட்சம் பின்தொடர்பாளர்களை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வெறும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி யார் தலைவர்னு தெரியாது, என்ன கொள்கைன்னு தெரியாது, என்ன ஐடியாலஜின்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு சும்மா ஒரு ஐடி, ஜஸ்ட் ஒரு ஐடி, ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்துக்கு எதிரான ஜென்சி இளைஞர் இருந்தாங்க. உடனடியா பாரதிய ஜனதா கட்சி ஆளும் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பாகிஸ்தானுடைய சதி. வழக்கம் போல 90 விழுக்காடு பேர் பாகிஸ்தானை சார்ந்தவர்னு சொல்லி ஒரு அல்காரிதம் மாதிரி எடுத்து அவங்க எடுத்து போடுறாங்க. பாத்தீங்களா, இதுல வந்து நாங்க இதுல சர்ச் பண்ணோம் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு போடுறாங்க. உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது அவங்க எடுத்து போடுறாங்க, இல்ல 90 விழுக்காடு பேர் இந்தியர்கள் தான், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களும் இதில் அடங்கியிருக்காங்களே ஒழிய இது பாகிஸ்தானுங்கிறது திட்டமிட்ட போகின்றாங்க. உடனடியாக இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து இது இன்ஸ்டாக வந்து மெயில் அனுப்பி இதை முடக்கிறதுக்கு பண்றாங்க. முடக்கவும் செய்யப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 18 மில்லியனை தாண்டி போகும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற அந்த இணையதள பக்கம், அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்து முடக்கிறாங்க. முடக்கினதை இப்போ மீண்டும் அவங்க முடக்கணும்னு பெரிய விஷயம் இல்லையே, அடுத்த மெயில் ஐடியை போட்டு வர போறாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி அந்த ஐடியை திருப்பி ரீஓபன் பண்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 22 மில்லியனை தாண்டி போது. இன்னைக்கு மதுரையில் கூட 50 பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில வந்து நாங்க இணைய போறோம் அப்படின்னு. இது ஒரு எதிர்ப்பலை, ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிகார குரலுக்கு எதிரான. நீதிபதியின் கருத்துன்னு மட்டும் பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமா இவங்க பல ஊழல்களை எடுத்து வெளியே போட்டுருக்காங்க. ஒவ்வொரு துறையில என்னென்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து தன்னுடைய அந்த இணையதள பக்கத்துல போடுறாங்க. இது ஒரு வேகம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரவுட் மாதிரி தெரியுது. திடீர்னு ஒன்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியோ இல்லை வேற ஏதோ ஒன்று ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல்கள் அங்கங்கே ஒலிக்கும். ஆனால் அது வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து எப்படி ஈர்த்துச்சு? குறைஞ்ச இடைவெளி நாட்களுக்குள்ள 2 நாளில் வந்து மொத்தமாக ஆர்கனைஸ் ஆகுறாங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டர், ஒரு தனி மனுஷன் இதை பண்ண முடியாது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பரப்பப்படுது, இந்தியா முழுக்க பரப்பப்படுது, பல்வேறு மாநிலங்களுடைய ஜென்சி கிட்ட, அதாவது பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்க எடுத்து இது வீடியோக்களை பரப்புறாங்க.
அப்போ சோசியல் மீடியாவுடைய அல்காரித்தை சரியா புரிந்து கொண்டு ஒரு வேலை நடக்குது. நீங்க ரூட் ஃபார்ம் மாஃபியா என்ன பண்ணிச்சோ அது இணையா, இது நான் மாஃபியான்னு சொல்ல வரல, இது வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷனா கூட இருக்கலாம், உண்மையிலேயே அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு குரலா கூட இருக்கலாம். ஆனா இவ்வளவு குறிப்பிட்ட இடைவெளியில 2.5 கோடி பேரை ஒரு இணைய பக்கத்தை ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடர வைக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமா 100 சொல்றேன் இருக்கும். இது இப்போ தெரியாதுன்னா இது உருவாக்கப்படும், அதிக ஃபாலோவர்ஸை உருவாக்குவாங்க, இவங்க நிறைய ரீல்ஸை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. கடைசி தேர்தலில் ஒரு 2 வருஷம் தேர்தல் வரப்போகும் நாடாளுமன்றத்தில். அப்போ நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து இது நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்குது. இது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் வரப்போகுது அப்படிங்கிறது இது உண்மையிலே ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு பேஜ் தான் அப்படின்னா இது கரைஞ்சு போயிடும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து இது ஒரு அரசியல் இயக்கமாகவோ இல்லை வந்து யாருக்கான ஒரு சாதகமான ஒரு இயக்கமாகவோ மாற வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. என்ன அப்படின்னா, மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ரொம்ப கடினமாக கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க தாவேக்கா, இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மாநில உரிமைகளை பொறுத்தவரை தாவேக்கா வந்து கடுமையாக எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனா கூட சொல்லியிருக்காரு, மாநில உரிமைகளை நாங்கள் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ்னு சொல்லியிருக்காரு, மாநில உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். கவர்னர் மாளிகையில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு 3வது முறை தள்ளப்பட்டது மட்டும் நாங்கள், அதாவது எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தாங்க பயம், மற்றபடி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கவர்னருக்கு மட்டும் தான் பயம், மற்றபடி நாங்கள் தமிழை நேசிக்கிறோம், தமிழ் தாய் நேசிக்கிறோம். நீங்கள் ஆளும் கட்சி எங்களுடைய தாவேக்காவோட நிகழ்ச்சியில், எங்கள் தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடிடுவோம். ஆனால் ஆளுநர்னா மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு பதவி பிரமாணம் செய்ய வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதுக்கு திருப்பி வந்து வேற ஏதாவது மறு தேர்தல் எதையாவது திருப்பி யாராவது கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. குதிரைப்பாறை நடந்துச்சு, ஐயுஎம்எல் எம்எல்ஏக்கு 50 கோடி, விசிகா எம்எல்ஏவுக்கு 50 கோடி, அப்புறம் வந்து காமராஜுக்கு 50 கோடி, அப்புறம் வந்து அதிமுக டீமுக்குலாம் வந்து பேரம் பேசி குதிரை பேரம் நடத்தித்தான் இந்த ஆட்சி வந்திருக்குன்னு சொல்லி யாரா போய் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்எல்ஏக்கும் 50 கோடி, கட்சிக்கு 50 கோடி, 150 கோடி ரூபாய் பணம் போச்சு. அது அந்த கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீனுக்கே தெரியாம ஒரு முன்னாள் ஐயுஎம்எல் எம்எல்ஏ மூலமாக அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் பேசி அதை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாரா போய் சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து டிடிவி தினகரனுடைய அமமுக எம்எல்ஏ கண்ணாகுடி காமராஜுக்கு காருக்குள்ள வச்சே லெட்டர் பேர்ல கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை கொடுத்தாங்க அப்படின்னு யாராவது போய் சொல்லிட்டாங்கன்னா நடக்காம இருந்துக்கலாம் சொல்லி கவர்னர் போய் சொன்னா நம்பி வரலாங்க. அது மாதிரி விசிகாவுக்கு வந்து சோபா மூலியமாகவோ இல்லை எது மூலியமாகவோ ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்பட்டு தான் வன்னியரசு அமைச்சராக்கப்பட்டாரு. அதனால தான் திமுகக்குள்ள இருந்து பிரிஞ்சு வந்து இவங்க சேர்ந்தாங்க. அப்ப இது குதிரைப்பறம் நிகழ்ந்திருக்கிறது. அதனால ஆட்சியை கலைக்கணும்னு யாரா போய் சொல்லி கவர்னர் கலைச்சு விட்டு புது ஆட்சி வந்து வேற ஃப்ளோ டெஸ்ட் வச்சு அதுல ஃபெயில் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தமிழ் தாய் வாழ்த்த 3வது தள்ளும் போது நாங்கள் அமைதியாக இருந்திருப்பாங்க. மற்றபடி அவங்க வந்து தமிழ் பற்று, மொழி பற்று, மாநில உரிமையெல்லாம் பாதுகாத்துருவாங்க. அவங்களே சீமானனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இல்லையா? சீமானனுக்கு வேற வேலை இல்லை. அவருக்கு மாநில உரிமை, இந்த கர்நாடக பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எது வந்தாலும் வந்து நிற்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறான். இந்த மக்கள் ஓட்டும் போட மாட்டான், அவரை வெளில வைக்கவும் மாட்டான், அவர் முதலமைச்சராக ஆக்க மாட்டான், சட்டமன்றத்துக்கு அனுப்ப மாட்டான், ஒரு தலைவன் கட்சி தின்னாலும் 30,000 ஓட்டுகளை போட மாட்டான். ஆனாலும் அவர் காவிரி பிரச்சனை, ஒக்கணைகள் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, பள்ளிக்கல்வித்துறையில் வந்து சுகாதாரத்துறையில் வந்து 8000 தனியார் மருத்துவமனைக்கு ஆன்லைனில் கொடுப்பீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்காரு பாருங்க. இப்போ அவங்களே வந்து லோக்பவனை வந்து தமிழில் மாற்றிட்டாங்க. ஆனாலும் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து திரும்ப சொல்கிறாரு, இது லோக்பவன்ங்க, இங்கே வந்து நாங்கள் வந்து கேட்க முடியாது. நம்ம இடத்துல நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலோ இல்லை வேற எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல வச்சிடலாம். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படணும் என்பது சொல்வதற்கு பெயர் தான் மாநில உரிமை. நீங்க உங்களுடைய புரோட்டோகாலை அங்க வச்சுக்கோங்க, இந்த புரோட்டோகால் இங்க வைங்க. இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, அப்புறம் வந்தே மாதரம் பாடுங்க, நீங்க எந்த மாதரம் பாடுங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டில் முதலுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று பேச முடியுமா முடியாதா? மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முதலில் அந்த சர்ச்சை வந்த பொழுது என்ன படி கொடுத்தாரு? நாங்க அதிர்ந்துட்டோம், ஆமா நாங்க போய் கேட்டோம், அப்படியே ஷாக் ஆயிட்டோம், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டோம். நாங்க போய் கேட்டோம், அவங்க வந்து எங்ககிட்ட முதல்ல அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் நாங்க எந்திரிச்சு இப்படி அட்டெண்டன்ஸ் நிற்கும் போது பாட்டை போட்டாங்க,
நான் வாயை இப்படி பண்ணப்போ யாரோ குவிக்கையில் யாரோ டப் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நிற்கும் போது பாட்டை போட்டாங்க, என்னால் தடுக்க முடியல இடையில. அது மரபு கிடையாது. நாங்கள் சரி 2வது தடவை போனீங்களே, அது முறை மரபு கிடையாது. 2வது தடவை போகும்போதும் கேட்டுக்கலாம்ல, என்ன போட போறீங்க, சிடியை காட்டுங்க, கொடுங்க, என்ன நிகழ்ச்சி. 3வது முறை வன்னியரசு போனாப்புல மொழி பற்று இளப்பற்றும் பாப்புல முதல் நாளே தமிழுக்காக பேசினாரு. ஆமா, இவர் அதை கண்டிச்சாரு. இதே வன்னியரசு தமிழ் தாய் வாழ்த்து வந்து இந்த மாதிரி பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிச்சாங்க. இவர் அமைச்சராகும் போது பொத்தனாப்புலரா புடிங்கிற போறாங்க அப்படின்ட்டாப்ல. இப்போ அமைச்சர்களை பற்றி பேசினால இப்போ தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பற்றின செய்தி. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. வாய்ப்பு இல்லையே. இல்லையே, தமிழ்நாடு அமைச்சர்கள் அனைவருமே இனி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுப்போம்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. தான் சொன்னாரு. சிலரே அவரை செதற விட்டோமாங்க. இப்போ அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் செங்கோட்டையன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் தமிழ்நாடு அமைச்சர் கிடையாதா, இல்லை அருண்ராஜ் சொன்னது அவருக்கு பொருந்தாதா? அதாவது பேசுவது ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு. பேசும்போது குள்ளுன்னு இருக்கும். குத்தான அருவியிலே குளிச்சது போல் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து வந்தால் எங்களுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம், அரசு பள்ளியில் தான் படிக்க வைப்போம். அப்படி இப்போ ரீல்ஸ் போடும்போது எல்லாம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கும்போது திமுக கேட்கும்போது எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இங்கே என்னன்னா அப்படியே தலைகீழ இருக்கும். அருண்ராஜ் அவர்கள் சொல்லி வாயை மூடலை, 2 நாள் தான் ஆச்சு. வாயை மூடுறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் போயிட்டு தனியார் மருத்துவமனையில் வந்து பண்றாரு அப்படின்னா இது அப்ப அமைச்சர் சொன்னதுக்கு முரணா இருக்கு. இன்னொன்னு அரசு மருத்துவமனைய தரம் சரியில்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது. கோயம்புத்தூர்ல சிறந்த அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அவினாசியில் இருக்கு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. அப்ப அங்க போகாம ஏன் இவர் ஏன் தனியாருக்கு போறாரு? அப்ப திமுக என்ன பண்ணுச்சோ அதைத்தான் நீங்க பண்றீங்க. உடனே நம்மளும் கேட்பாங்க, நீங்க மட்டும் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லாம தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, உங்க அண்ணன் சீமான் பையன் மட்டும் அரசு பள்ளியில படிக்காம தனியார் பள்ளியில படிக்கிறான், ஆங்கில வழி கல்வி அமெரிக்கன் கல்வி படிக்கிறாங்க. அதுவும் சீமான பையன் அமெரிக்காவில் படிக்கணும்னு சொல்லிட்டான். அது சீமான மகன் கிடையாது, சீமானனுடைய மனைவியனுடைய அக்கா பையன். அந்த அண்ணன் சீமான் வீட்டில் தான் வளர்றான் அந்த பையன். அவன் தான் வந்து அமெரிக்காவில் பிறந்தவன். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இருந்தவன். அமெரிக்காவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்வியே வந்து இங்கே படிக்க அவங்க அப்பா வந்து அமெரிக்காவில் இருக்காரு. நாளைக்கு வந்து அவன் அங்கே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் படிக்க வைக்கிறார். அந்த அடிப்படை புரிதல் எதுவுமே தெரியாம அவன் அமெரிக்கன் கல்வி உட்காந்துருக்காங்க. இன்னொன்று, இது அண்ணன் சீமானுடைய ஆட்சி கிடையாது. ஆட்சி அண்ணன் சீமானுடைய ஆட்சியா இருந்து, நாம் தமிழ் ஆட்சியா இருந்து, தமிழ் தேசிய ஆட்சியா இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய ஆட்சியில அவர் பிள்ளைய இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்காம தனியார் பள்ளியில படிக்க வச்சாருன்னா கேட்கலாம். அவர் என்ன சொல்றாரு, இங்க தரம் இல்ல, தரத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. யாரும் வாக்களிக்கல, அவரை வந்து வீழ்த்தினாங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ இன்னைக்கு அவர் மட்டும் பிள்ளை படிக்கலாம், நாங்க மட்டும் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவம் போக முடியாது. உன் ஆட்சி இல்ல, ஆட்சியில் இல்லாத ஒருத்தன் அந்த ஆட்சி சரியில்லை, அந்த பள்ளிக்கூடம் சரியில்லை, அந்த மருத்துவமனை சரியில்லைன்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனைக்கோ இல்லை வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கோ போறது பிரச்சனை இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே அந்த ஆட்சியினுடைய பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் மதிக்கலன்னா அப்ப அது தரம் இல்லையாங்கிற கேள்வி எழுது. இப்ப அருண்ராஜ் அவர்கள் சொன்ன சொல்லுக்கு செங்கோட்டையன் ஏன் செவிமடுக்கல? இதுக்கு அருண்ராஜ் விளக்கம் கொடுப்பாரா? அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்கணும், நீங்க அப்படி சொன்னீங்களே செங்கோட்டையன் போயிட்டு தனியார் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறாரு, நீங்க இப்ப சொன்னது செங்கோட்டையனுக்கு பொருந்தாதா, இல்ல செங்கோட்டை அதை கேட்கலையா, இல்ல அரசு மருத்துவமனையில் தரம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கணும். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னதை வந்து வருவாய்த்துறை அமைச்சர் வந்து கேட்கல அப்படின்னு நம்ம இப்போ பேசிக்கிறோம். இதே மாதிரி தான் அந்த கட்சியோட பொதுச் செயலர் புஷியானந்த் அவர்கள் வந்து ஒரு 2 நாள் மட்டும் தான் சொன்னாரு, கட்சிக்காரங்க யாரும் எங்கேயும் ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அமைச்சரே பொங்கல் ஆய்வுக்கு போக சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் ஆய்வுக்கு கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க. அப்ப மினிஸ்டர் சொல்லியாச்சு, கட்சியோட பார்ட்டி மெம்பர்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆமா, மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, பார்ட்டி மெம்பர்ஸ்ல சொல்லி நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போக சொல்லுங்க. ரொம்ப வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரெக்வஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் மினிஸ்டர். இங்க தமிழே காணுமே, தமிழே வரல. அறநிலைத்துறை எந்த லட்சணத்தில் இருக்கும் பாருங்க. பொதுச்செயலாளர் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம், இப்ப இங்கிலீஷ் நடத்துவாங்க.
இல்ல இப்ப கோயிலுக்கு போனா பாபா பிளாக் ஷீப் ஹாவியானி உல் எஸ்ஆர் 3 பேக்ஸ் ஃபுல் ஓம் நடத்துவாங்க போல இனிமேல். இல்ல இப்ப கோயிலுக்கு போனோம்னா கோயில்ல வந்து அர்ச்சகர்கள் வந்து தனியா 1000-2000 வாங்கிட்டு உள்ள கூட்டு போறது இந்த சிக்கலை தான் பார்க்கணுமே தவிர அங்க இருக்கக்கூடிய அந்த பிரசாத கூடம்ங்கிறது பிரசாதம் கிடையாது. ஏன்னா கோயில்ல சாமிக்கு அங்க திருவானைக்காவல் கோயில்ல மத்தியானம் தயிர் சாதம் படைப்பாங்க. அதை வந்து எல்லாரும் பொதுமக்களுக்கே கொடுத்துருவாங்க. பிரசாதங்கிறது ஃப்ரீயா கொடுக்குறது. ஆமா, பிரசாதம். அதுக்கு பேர் விற்பனை பொருள். அது கான்ட்ராக்ட் கொடுத்தது. அந்த அவர் போய் ஆய்வு நடத்தின இடம் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தது. இப்போ என்ன அந்த கான்ட்ராக்ட் பிடிக்கிட்டு வேற ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அதுதான் அஜெண்டா. என்ன ஓட்டையா இருக்கு அது ஆபரேட்டர் ரூம். ஆபரேட்டருக்குலாம் வந்து ரூம் கொடுத்தா என்னதுக்கு ஆகுறது தியேட்டர் நிர்வாகம்? யோ என்ன அது இவ்வளவு மங்களா இருக்கு, அது ஸ்கிரீனுங்க அப்படிமல்ல, ஸ்கிரீன் இவ்வளவு வெளியே போயிருக்கு, வெளுத்து போய் கிடக்கு. அது மாதிரி ஐயா படத்துல ஆய்வுக்கு போவார்ல மதன் பாபு, அது மாதிரி இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு செய்திகள் குறித்து பேசலாம். மீண்டும் நாளை அரசு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.